அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. இந்த நேரத்துல நம்ம நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் தன்னோட பயணத்தை மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாத்துறாரு. இதோ இந்த சித்திரை மாச பிறப்புல நடக்க போற சூரிய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு புது தெம்பையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரப்போகுது. வழக்கமா சூரியன் மேஷத்துக்கு வர்றது உச்சம் பெறுற காலம்னு சொல்லுவோம். அதனால இதோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த சித்திரை மாசத்துல சூரியன் மேஷத்துக்கு வர்றதால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறி எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாவே வந்து உங்ககிட்ட ஒட்டிக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மத்தவங்கள பிரமிக்க வைக்கும். ஆனா அதே நேரத்துல கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த மாசத்துல நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். அதிகார பதவிகள் உங்களை தேடி வரும். பொருளாதார ரீதியா பார்த்தோன்னா இதுவரைக்கும் இருந்த பண நெருக்கடிகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தைரியமா இறங்கலாம். ஏன்னா சூரியனோட பார்வை உங்க லாபத்தை பன்மடங்கு உயர்த்தும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற சூழல் உருவாகும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வெயில் காலம்ங்கிறதால அதிகப்படியான உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இந்த 2026 சூரிய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆரம்பமா அமையும். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான கிரக மாற்றத்தை பத்தி பேச போறோம். அதாவது நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு வர்றாரு. தனுசு ராசியான உங்களுக்கு இந்த சூரியன் இப்போ 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வர்றாரு. 5ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறுவது உங்க வாழ்க்கையில பல சுபமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. அடுத்த ஒரு மாசத்துக்கு சூரிய பகவான் உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயங்களை செய்ய போறாருன்னு இப்போ நாம விரிவா பார்ப்போம். உங்க ராசிக்கு 5ஆம் இடமான மேஷத்துல சூரியன் வர்றதால இதுவரைக்கும் உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு தெளிவு கறக்கும். பூர்வ புண்ணியஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதால உங்களோட முன்னோர்களோட ஆசியும் குலதெய்வத்தோட அருளும் இப்போ முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இப்போ உங்களை தேடி வரும். அது சொத்து சம்பந்தப்பட்டதாவோ அல்லது வாரிசு சம்பந்தப்பட்டதாவோ இருக்கலாம். உங்களோட சிந்தனை திறன் அதிகமாகும். புதுசா யோசிச்சு காரியங்களை ரொம்ப கச்சிதமா முடிப்பீங்க. சமூகத்துல உங்களோட மதிப்பை உயர்த்துற மாதிரி சில கௌரவமான சம்பவங்கள் இப்போ உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான காலமா அமையப்போகுது. நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளும் இப்போ தடையில்லாம வெற்றியை தரும். குறிப்பா வெளிநாடு போற முயற்சிகள்ல இருந்த தடைகள் விலகும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிலுவையில் இருந்த காரியங்கள் இப்போ ரொம்ப வேகமா முடிஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். தந்தை வழியில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் அல்லது உதவிகள் இப்போ சுலபமா வந்து சேரும். உங்களோட தன்னம்பிக்கை இப்போ பல மடங்கு அதிகமாகும். அதனால கடினமான காரியங்களை கூட ரொம்ப லாபகமா செஞ்சு முடிப்பீங்க. பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியா ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு ஜோதிட ரீதியா தெரியுது. கைக்கு வராம இழுத்தடிச்ச பழைய பாக்கிகள் இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். அதனால பண நெருக்கடி ஓரளவுக்கு குறையும். வேலையில இருந்த மன அழுத்தங்கள் குறைஞ்சு உங்க உழைப்புக்கேத்த ஒரு நல்ல அங்கீகாரம் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வரும். அதன் மூலமா உங்களோட திறமைய உலகத்துக்கே நிரூபிப்பீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தால போட்டியாளர்களை பின்னுக்கு தள்ளி நீங்க வியாபாரத்துல முன்னுக்கு வர்றதுக்கான ஒரு நல்ல காலம் இது. உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் 5இல் வர்றதால நிர்வாகத் திறமை ரொம்பவே பளிச்சிடும். இதுவரைக்கும் உங்களை அலட்சியம் செஞ்சவங்க கூட இப்போ உங்களை தேடி வந்து உதவி கேட்டு உங்க பின்னாடி நிப்பாங்க. அரசாங்க தேர்வுகள் எழுத காத்துக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இது ரொம்பவே ஒரு சாதகமான காலம்னே சொல்லலாம். விடாமுயற்சி செஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு இப்போ 100% வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வர்றதுக்கு இப்ப நீங்க குடும்பத்தோட திட்டமிடுவீங்க. உங்களோட பேச்சுல ஒரு அதிகாரம் இருக்கும்.
அதனால சொல்ல வர்ற விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லி முடிப்பீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான சூழல் நிலவும், சுப காரியங்கள் இப்போ கைகூடி வரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுகிட்டு இப்போ செயல்படுவீங்க. வீட்டுல நீண்ட நாளா தடைப்பட்டிருந்த விசேஷங்கள் அல்லது சுப நிகழ்ச்சிகள் இப்போ நடக்கிறதுக்கு நல்ல வழி பிறக்கும். குழந்தைங்களோட படிப்பு மற்றும் வேலை விஷயத்துல நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல முன்னேற்றம் இப்போ மனசுக்கு திருப்தியை தரும். உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்கும் போது உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். மனசு ரொம்பவே உற்சாகமா இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்றவங்களுக்கு இந்த சித்திரை மாசம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா அமையும்னு சொல்லலாம். உங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். புதுசா கிளைகள் ஆரம்பிக்க இது ரொம்ப சரியான நேரம். வியாபாரத்துல லாபம் கணிசமா உயரும். வாடிக்கையாளர்கள் கிட்ட உங்க மேல ஒரு நல்ல நம்பிக்கை இப்போ உருவாகும். பங்கு சந்தை அல்லது ஊக வணிகம் செய்றவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஆனா கவனமா இருக்கிறது நல்லது. கமிஷன் மற்றும் ஏஜென்சி தொழில் செய்றவங்களுக்கு கை நிறைய வருமானம் வந்து சேரும். உங்களோட சேமிப்பும் இப்போ உயரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய பயிற்சி ஒரு பொற்காலம்னு தான் ஜோதிட ரீதியா சொல்லணும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு இந்த மாசம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக ஊழியர்கள் கிட்ட இருந்த போட்டிகள் குறைஞ்சு அவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையா இப்போ கிடைக்கும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதை நீங்க ரொம்ப திறமையா கையாண்டு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுப்பீங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு நல்ல வேலை இந்த சூரிய பயிற்சியால அமையும். ஆரோக்கியத்துல மட்டும் சின்ன சின்ன உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகலாம். ஆனா பெரிய பாதிப்பு இருக்காது. சூரியன் 5ஆம் இடத்துல உச்சம் பெறறதால உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி முன்பை விட இப்போ அதிகமாகும். அதிகமா தண்ணி குடிக்கிறதும் பழ வகைகளை சாப்பிடுறதும் உங்க உடம்ப ரொம்பவே குளிர்ச்சியா வச்சுக்க உதவும். பித்தம் சம்பந்தமான கோளாறுகள் வராம இருக்க உணவில கொஞ்சம் காரத்தை குறைச்சிக்கிறது இப்போ ரொம்ப நல்லது. முறையான உணவு பழக்கத்தை மட்டும் கடைபிடிச்சா இந்த மாசம் முழுசும் நீங்க ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கலாம். மனசுல இருக்கிற தேவையில்லாத கவலைகளை விட்டாலே ஆரோக்கியம் ரொம்ப சீரா இருக்கும். பொருளாதார நிலைமையை பார்த்தா வரவு தாராளமா இருக்கும். உங்க சேமிப்பு இப்போ மெதுவா உயரப்போகுது. முன்னாடி செஞ்ச முதலீடுகள்ல இருந்து இப்போ ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டா கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை இந்த மாசம் வாழலாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கிறது உங்க பண பாதுகாப்புக்கு இப்போ ரொம்பவே நல்லது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் மறைஞ்சு உங்களுக்கு சாதகமான ஒரு வழி பிறக்க வாய்ப்பிருக்கு. புதுசா நிலம் அல்லது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப முயற்சி செஞ்சா அது நல்லபடியா முடியும். பெண்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ரொம்பவே உற்சாகத்தை கொடுக்கும். குடும்பத்துல உங்க பேச்சுக்கு தனி மதிப்பு இருக்கும். உங்களோட நிர்வாக திறமையை பார்த்து மத்தவங்க வியக்கிற அளவுக்கு நீங்க காரியங்களை கச்சிதமா முடிப்பீங்க. வேலைக்கு போற பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட கௌரவம் இப்போ உயரும். அக்கம்பக்கத்துல இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் தீர்ந்து ஒரு நல்ல சுமூகமான சூழல் உருவாகும். உங்க பேச்சை கேட்டு மத்தவங்க நடக்கிறதால மனசுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி இந்த மாசம் முழுக்க இருக்கும். புதுசா நகை அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு இப்போ யோகம் இருக்கு. மாணவர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி கல்வியில ஒரு பெரிய மைல்கல்லா அமையும்னு உறுதியா சொல்லலாம். ஞாபக சக்தி அதிகமாகும். படிப்புல ஒரு தனி ஆர்வம் வரும். இதனால தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்கள் வாங்குவீங்க. உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட இடத்துலயே சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போட்டித் தேர்வுகள்ல ஜெயிக்கிறதுக்கு இது ரொம்பவே அருமையான காலம். உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்கும். விளையாட்டு மற்றும் கலைத்துறையில இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரமும் பரிசுகளும் கிடைக்கிறதுக்கு இப்போ யோகம் இருக்கு. ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா அமையும். அவங்க கிட்ட நற்பெயர் எடுப்பீங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு பெரிய பதவிய அல்லது பொறுப்பை தேடித்தரும். உங்களோட பேச்சாற்றலால பொதுமக்களோட ஆதரவை இப்போ அதிகமா திரட்டுவீங்க. மேலிடத்துல உங்க செல்வாக்கு கூடும். சமூக சேவையில இருக்கிறவங்களுக்கு அரசாங்க விருதுகள் அல்லது பாராட்டுகள் கிடைச்சு பெருமை சேர்க்கும். உங்க எதிரிகளோட வியூகங்களை முறியடிச்சு நீங்க முன்னுக்கு வருவீங்க. ஆனா யாரையும் குறைச்சு மதிப்பிட வேண்டாம். கட்சி காரியங்களுக்காக அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியிருக்கும். அந்த பயணங்கள் எல்லாமே வெற்றியா முடியும். பொதுமக்களோட முழு ஆதரவு உங்களுக்கு இப்போ சாதகமா அமையும். இந்த சூரிய பெயர்ச்சியால கிடைக்க போற நன்மைகளை இன்னும் அதிகமாக்க சில எளிய பரிகாரங்களை செய்யுங்க. வியாழக்கிழமை அன்னிக்கு குரு பகவானுக்கு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க. முடிஞ்சா ஏழை மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான உதவிகளையோ அல்லது பேனா பென்சில் தானத்தையோ செய்யுங்க. சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆதித்ய ஹிருதயம் மந்திரத்தை சொல்லி வழிபடுறது உங்க தன்னம்பிக்கையை கூட்டும். செவ்வரளி பூக்களை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யறது உங்களுடைய காரிய தடைகளை நீக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கி உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும்.
மொத்தத்துல இந்த 2026 சூரிய பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான காலமாவே அமையப் போகுது. நீங்க எதை தொட்டாலும் அதுல உங்க முத்திரை பதிப்பீங்க. அதனால தயங்காம உங்க லட்சியத்தை நோக்கி ஓடுங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடுறதும் பெரியவங்களோட ஆசியை வாங்குறதும் உங்க வெற்றியை இன்னும் அதிகப்படுத்தும். வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்கன்னு நான் நம்புறேன். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் தரட்டும்னு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு விடைபெறேன். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.